ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் சுவையான தகவல்களையும் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது, புதிதாக பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும், பொதுவாக எப்படி இருக்கும், ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், பொதுமக்கள் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய அந்த காலகட்டங்கள், இதை எல்லாத்தையும் சேர்த்து பார்க்குறது தான் இந்த நிகழ்ச்சியோட பலன். பொதுவாக பார்க்கும்போது அவங்கவுங்க ராசிக்கு என்னென்ன சொல்கிறோங்கிறத தாண்டி யாரும் பார்க்காம போகக்கூடாது. ஏன்னா இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எல்லோரும் சுயநலத்தை விட பொதுநலத்துக்கும் மற்றவர்களை உதவி செய்வதற்கும் நீங்கள் ரொம்ப ஆர்வம் காட்டணும். அப்படிங்கிறதுனால தான் இந்த வருடத்தோட தொடக்க நாளான சித்திரை 1ஆம் தேதியோட ராசி கட்டங்கள் அமைஞ்சிருக்குது. குறிப்பாக பார்க்க போனால் எப்போதுமே பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் மேஷத்தில் சூரியன் இருக்கும், அது எல்லாருக்குமே தெரியும். வருடத்தோட தொடக்கம் அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் துலாம் ராசியில் இருக்குது. அப்போ சந்திரனும் சூரியனும் ஒன்றை ஒன்று பார்த்து கொள்ளக்கூடிய இந்த காலகட்டத்தில் புதிய தமிழ் புத்தாண்டு விசுவாச வருஷம் பிறக்குது. அப்போ சூரியனும் சந்திரனும் ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டால் நம்ம அது கிட்டத்தட்ட பௌர்ணமின்னு எடுப்போம் இல்லையா. பௌர்ணமிக்கு ஒரு சில டிகிரிகள் முன்ன பின்ன இருந்தாலும் நேரடியாக பௌர்ணமியாக இருந்தாலும் கூட இதை நம்ம ஆர்ப்பரிப்பு யோகம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆர்ப்பரிப்பு யோகம் அப்படின்னா, எனக்கு இந்த உதவியை செய்யுங்க அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டு அதுக்கு பிறகு நாம் செஞ்சோம்னா அதுக்கு பேர் உதவி. யாருமே கேட்காம அவங்களோட தேவை எறிஞ்சு நாமளே போய் செஞ்சோம்னா அது நம்மளுடைய கொடைத்தன்மை. இது எப்படியும் வச்சுக்கலாம். எப்படி பார்க்கும்போது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா சூரியனும் சந்திரனும் ஒன்றுக்கொன்று 7ஆம் இடத்துல சமசப்தமமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடியது. இந்த நாளில் தமிழ் புத்தாண்டு பிறக்கிறதுனால மக்கள் பெரும்பாலானவர்கள் பார்த்திங்கன்னா தாராள மனப்பான்மையோட பெருந்தன்மையோடு பல விஷயங்களில் நடந்துப்பார்கள் அப்படிங்கிறது தான் கணக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்கும் தாராளமாக உதவி செய்வார்கள் அப்படிங்கிற ஒரு குணமும் இந்த வருடத்தில் தொடக்கத்தோடு இருக்கும். விஸ்வாசுவ வருடம் அப்படிங்கிறது தமிழ் பெயராக இல்லாட்டி கூட விஸ்வாசுவ அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா உலக நிறைவு அப்படிங்கிற தமிழ் சொல்லால் சொல்லப்படுகிறது. அப்போ உலகம் நிறைவடையணும்னா எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் இல்லையா, அப்போ தானே உலகம் நிறைவடையும். அதனால் விஸ்வாசுவ வருஷத்தோட தொடக்கம் கிட்டத்தட்ட ஆர்ப்பரிப்பு யோகத்தோடு தொடங்கி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒருவரோடும் பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டு பார்த்திங்கன்னா சூரியன் மேஷத்துக்கு வந்ததுக்கப்புறம், சூரிய உதயம் சற்று முன்ன பின்ன இருந்தால் கூட சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான். அப்போ மேஷ லக்னம்னு எடுத்துக்கலாம். அப்போ மேஷ லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவான பலன்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, லக்னத்திலே சூரியன் இருக்குது. அப்போ லக்னத்திலே சூரியன் இருக்கிறது 5ஆம் அதிபதி தானே. அப்போ 5ஆம் அதிபதி லக்னத்திலே இருக்கிறதுனால 5ஆம் இடம்ங்கிறது பூர்வீகம், புத்திரர்கள் இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. இது பொதுவான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு நாட்டிலையும் நல்ல நல்ல தலைவர்கள் உருவாகுவாங்க. அவங்களுடைய அந்த ஆளுமையை தக்க வச்சுக்கிறது, எந்த விதமான கெட்ட பேரும் வந்துடக்கூடாதுன்றதுனால அந்த ஆளுமையை தக்க வச்சுக்கிறாங்கல்ல. இது பார்த்திங்கன்னா பல நாடுகளில் தலைவர்களும் அவங்களுடைய ஆளுமையை தக்க வச்சுக்கிற அளவுக்கான நடவடிக்கைகளில் அதிகமாக ஈடுபடுவாங்க. அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா தன்னுடைய நாட்டுக்குன்னு சில பாரம்பரியமாக சில பெயர்கள் இருக்கும்ல, அந்த பெயர்கள் நம்மளுடைய நடவடிக்கைகளால் கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுலையும் அவங்கவுங்க கவனமாக இருப்பாங்க. அதே போல் ஒரு நாடும் பார்த்திங்கன்னா தங்களுடைய பாதுகாப்பு, தங்கள் மக்களுடைய பாதுகாப்பு கருதி வளர்ச்சி திட்டங்களை அதிகமாக செயல்படுத்துவாங்கங்கிறது இந்த இடத்துல நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதாவது அவங்கவுங்க நாட்டோட இறையாண்மை, ஒரு நாட்டோட அதிகாரத்தில் இன்னொரு நாடு தலையிடாமல் இருக்கிறது தானே இறையாண்மை அப்படின்னு சொல்கிறோம். இது கிட்டத்தட்ட ஒரு நாடும் கடைப்பிடிப்பாங்க. தனி மனிதர்களும் கிட்டத்தட்ட அப்படி தான். ஏற்றமோ இறக்கமோ உயர்வோ தாழ்வோ என்னுடைய சுயமரியாதையில் யாரும் தலையிடக்கூடாது, அந்த கம்பீரத்தை விட்டு கொடுக்காத அளவுக்கு பெருந்தன்மையான மனிதர்கள், பெரும்பாலான மனிதர்களுடைய நடவடிக்கை இந்த ஆண்டு இருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல குரு இருக்குது. இந்த 2ஆம் இடத்து குருங்கிறது ஒரு பக்கம் பாக்கியாதிபதி, இன்னொரு பக்கம் விரையாதிபதி. அப்போ 9க்கும் 12க்கும் உரிய கிரகம் 2ஆம் இடத்தில் இருப்பதனால இதில் இன்னொன்று மெயினாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, 2ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்குது. அப்போ குரு சுக்கிரன் பரிவர்த்தனையோடு இந்த ஆண்டு ஆரம்பிக்கிறதுனால வெளிநாட்டிலேருந்து நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அல்லது வெளிநாட்டு தொழில் வாய்ப்பு, அது மூலமாக பணம் நம்ம நாட்டுக்கு நிறைய கிடைக்கும். இது ஒரு நாட்டுக்கும் பொருந்தும். அதே போல் நம் நாட்டிலிருந்து அதிகப்படியான முதலீடுகள் பார்த்திங்கன்னா மற்ற வெளிநாடுகளுக்கும் சென்று சேரும். நம்மளுடைய உதவியும் மற்ற நாடுகளுக்கு போய் சென்று சேருங்கிறது இந்த இடத்துல மெயினாக இந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு உண்மை. அடுத்தது பார்த்திங்கன்னா செவ்வாய் ரொம்ப வலிமையற்று இருக்கிறதுனால, செவ்வாய் 4ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கிறதுனால, அதே சமயம் 4ஆம் இடத்துக்குரிய சந்திரன் கேந்திரத்தில், சந்திர கேந்திரத்தில் செவ்வாய் இருப்பதாலும், அதாவது எதையுமே பார்த்திங்கன்னா திட்டமிட்டபடி, அதாவது ஒரு வளர்ச்சி திட்டத்தை கொண்டு வந்தால் கூட, ஒரு நலத்திட்டத்தை கொண்டு வந்தால் கூட அதை எதிர்பார்த்த அளவுக்கு பலன் கிடைக்காமல் பல்வேறு தடைகளை தாண்டி
தடை ஓட்டங்களுக்கு பிறகு தான் அதில் வெற்றியை காண முடியும் அப்படிங்கிறது பார்த்துக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வகையில் தன்னம்பிக்கை குறைய செய்யும். இப்போ இராணுவ பலம் சற்று குறைந்த மாதிரி இருக்கிறதா நமக்கு ஒரு சிந்தனை உருவாகும். பாதுகாப்பு சற்று குறைவாக இருக்கிறதான ஒரு சிந்தனை உருவாகும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனாலும் காலபுருஷ லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனாலும் நிறைய பார்த்திங்கன்னா வீடு மனைகள் இது வரைக்கும் விற்பனை ஆகாத அளவுக்கு இந்த வருடம் வந்து வீட்டு மனைகளோட விற்பனை வந்து அதிகமாக இருக்கும். அதே போல் அந்த வாகனங்களோட விற்பனையும் அதிகமாக இருக்குங்கிறத இந்த தடவை முதல்ல தெரிஞ்சுக்கணும். விற்பனை அதிகமாக இருக்கும், சேல்ஸ், இதை மட்டும்தான் பார்த்துக்கணும். அப்போ வாங்குறவங்களோட எண்ணிக்கையும் ஆட்டோமேட்டிக்காக கூடும் அப்படின்னு தான். அதுபோல் பழைய பொருட்களை விற்கணும், பழைய கார்களை விற்கணும்னு நினைக்கிறவங்களும் நிறைய பேர் வந்து அதை விற்பனை செஞ்சு முடிச்சிருவாங்கங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதாவது விற்பனையாளர்களோட வந்து ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்குங்கிறது இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்துல கேது இருக்குது. கேது வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது. அதை வந்து குரு வந்து 5ஆம் பார்வையாக பார்க்கறதுனால இந்த வருடம் பார்த்திங்கன்னா பல்வேறு நோய்களுக்கான மருந்துகள், புதிய புதிய மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டு அது நடைமுறைக்கு வரும். அது நோய் தீர்க்கிறதுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வசதியாக இருக்குங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். வருடத்தின் தொடக்கமே கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது 4ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால காலபுருஷனுக்கு 4ஆம் அதிபதி 7ஆம் இடத்துலேருந்து அதை சூரியனும் பார்வை செய்வதனால இந்த வருடம் பார்த்திங்கன்னா இந்த பதிவு செய்யப்படக்கூடிய சொத்துக்கள், அதாவது புதுசாக சொத்து வாங்குறவங்க யார் பேரில் எழுதுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்களை விட பெண்களுடைய பெயரில் தான் அதிகமான சொத்துக்கள் பதிவாகும். உலகம் முழுக்க இது நடக்குங்கிறது ஒரு எளிமையான விதியை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற கட்டங்கள்லாம் காலியாக தான் இருந்தது. எல்லாமே பார்த்திங்கன்னா மீனத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4 கிரகங்கள் இருக்குது புத்தாண்டு தொடக்கத்தில். புதன், சுக்கிரன், சனி, ராகு, இந்த 4 கிரகங்கள் இருக்கிறதுனால இந்த 12ஆம் இடத்தை வந்து முதலீடாகவும் எடுக்கலாம், சேமிப்பாகவும் எடுக்கலாம். அதனால் பார்த்திங்கன்னா இந்த வருடம் வந்து சேமிப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் மற்ற பொருட்கள் மீதான முதலீடுகளும் அதிகமாக இருக்கும். வெளிநாட்டிலேருந்து நமக்கு தேவையான அளவுக்கு பணம் வந்து சேரும். நம்முடைய பணமும் வெளிநாட்டுக்கு போகுங்கிறதுனால வரவும் செலவும் பெரும்பாலானவர்கள் வாழ்க்கையிலும் பெரும்பாலான நாடுகளுடைய பட்ஜெட்லேயும் ஈக்குவலாக இருக்குங்கிறத பெருசாக தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா கடவுள் வழிபாட்டை விட இந்த வருடம் வந்து சித்தர் வழிபாட்டுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. மகான்கள் மீதான நம்பிக்கை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறது இந்த இடத்துல நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களாக இருக்குது. ராகு கேது பிடிக்கு வெளியில் சந்திரன் மட்டும் தனித்து இருப்பதால் இந்த சந்திரன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்கள் வந்து இந்த வருடம் கொண்டு வரப்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் கல்விக்கான திட்டங்கள், புது கல்வி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா புது புது கோர்ஸுகள் அதிகமாகவும் கல்வியில் வந்து சில நல்ல சட்டத்திட்டங்கள் கொண்டு வந்து மாணவர்களுக்கு பயனுள்ள வகையில் பல்வேறு கல்வி திட்டங்களும் சிலபஸில் மாற்றம் ஏற்படலாம். புதிய புதிய அந்த கல்விகளும் அறிமுகமாகுங்கிறது பொதுவாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த வருடத்தை பொறுத்தவரை, இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரை பலன் கொடுக்கக்கூடிய கடவுள்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அனுமன் வழிபாடு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் ஒருவரும் தன்னை வந்து நிலைப்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட அவங்க வந்து மேற்கொள்ள வேண்டியது வந்து கஜலட்சுமி வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.